கிறிஸ்துவின் அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரியுங்கள். அப்போ கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வச்சிருக்கிற அன்பு எந்த விதத்தில் விலகக்கூடாது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் அப்படி இருப்பான், கர்த்தர் மேலே அவ்வளோ அன்பு இருக்கும், அடிமை மாதிரி வேலை செய்வாங்க, கடவுளுக்கு வேலை செய்கிறோன்னு. கொஞ்சத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு 4 சபை, 4 கட்டடம், ஒரு 10 ஜனங்கள் அதெல்லாம் வந்த பிறகு அவங்களோட ஆட்டிடியூடே மாறிடும். இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்வதை அவர்கள் ஒரு பெருமையாக நினைப்பாங்க ஒழிய அன்பினால் அந்த ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. அதை நம்ம சுற்றிலும் நிறைய பேரை நம்ம கவனித்து பார்க்க முடியும், எல்லாரும் அல்ல. அப்போ அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சீங்க, எவ்வளவு செஞ்சீங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தரிடத்தில் நீங்கள் கொண்டிருந்த அன்பினால் அதை செய்தீர்களா? ஒரு கீழ்ப்படிஞ்சா அன்பினால் கீழ்ப்படிஞ்சிங்களா? ஊழியம் செய்தா அன்பினால் ஊழியம் செஞ்சீங்களா?